ஏசாயா 54 அதிகாரம் 2-3 வசனங்கள். அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பெருகுவாய். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? படித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுவார். வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? வேலையிலே திறமைகளை பெருக பண்ணி மேலும் மேலும் உயர்த்துவார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? வியாபாரத்தின் எல்லைகளை விரிவாக்கி பெருக பண்ணி வலதுபுறம் இடதுபுறம் பெருகும்படி கர்த்தர் செய்வார். விவசாயம் செய்கிறீங்களா? நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிறீங்களா? உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படி கர்த்தர் உங்களை பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை திட்டமிடுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இன்னைக்கு எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே அவர் பேசின இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருந்தாரு. ஆகுதனால இந்த சின்ன கிராமத்துல இன்னைக்கு ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறது. காரணம் விசுவாசம். இயேசுவனிடத்தில் இந்த பெரிய காரியத்தை நான் எதிர்பார்த்தேன். இயேசுக்காக பெரிய காரியத்தை திட்டமிட்டதுனால இதெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். விசுவாசிங்க. இன்றைக்கு பெரிய காரியம் உடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் சமுதாய அக்கறையோடு செயல்பட்டு சமுதாயத்துக்கு நீ இருக்கிற கிராமத்துல பட்டணத்துல நீங்க வாழ்கிற மக்கள் மத்தியில சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது பெரிய காரியம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உமக்காக பெரிய காரியத்தை திட்டமிடுகிறேன். உம்மிடத்தில் இந்த பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி நீர் என்னை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நானும் நான் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தும். வில்லியம் கேரியை இந்தியாவிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னையும் அப்படி பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.